பைபிளில் தாய் மற்றும் தந்தையின் அன்பும் பொறுப்பும் பற்றிய முக்கியத்துவத்தை அறியலாம். பைபிள் தாய் தந்தையை மதிப்பதையும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதினால் நம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தாய் தந்தையின் அன்பும் அவர்கள் குழந்தைகளுக்கு காட்டும் வாழ்க்கை முறை சிறந்த எதிர்கால தலைமுறையை உருவாக்குகிறது. இந்த பைபிள் வசனங்களை படித்து அவற்றின் ஆழம் மற்றும் கருத்துக்களை புரிந்து கொள்ளலாம். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயை அலட்சியம் பண்ணாதே. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். உன் தாயை துரத்தி விடாதே. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியையும் அவமானத்தையும் உண்டாக்கிற மகன். உன் தாயை தூசிக்காதே. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். உன் தாயை அசட்டை பண்ணாதே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாயை கொள்ளையிடாதே. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். உன் தாயை சபிக்காதே. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தாயிடம் ஏன் பெற்றாய் என கேட்கக்கூடாது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ. பைபிள் தாய் தந்தைக்கு மரியாதை செய்வதும் அவர்கள் வழிகாட்டுதலுக்கு சொல் கேட்டு நடப்பதையும் மிக முக்கியமானதாக கருதுகிறது. இது பக்தி, நற்பண்பு மற்றும் சமுதாய நலனின் அடிப்படையாகும். பெற்றோர்களுக்கான பாசமும் மரியாதையும் வழங்கி வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமீன். God bless you.